இப்போ 26ல் யார் சிஎம் வரணும்னு நினைக்கிறீங்க? 26லயா ப்ரோ? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தமிழர் கட்சின்னு இருக்குது. அவங்க ரொம்ப 15-20 வருஷமாக இருக்கிறாங்க. மேபி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டிவிக்கே வருது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு 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 சிறந்த அரசியலே கிடையாது. முரண்பாடான அரசியல், சினிமா தோமா இருக்கிறாங்க. அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. 26ல் யார் சிஎம் வரணும்னு நினைக்கிறீங்க? விஜயன். விஜய். ஏன்? ஏன்னா அவர் வந்து நல்ல பாதுகாப்பு தருவார், ஒரு நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட்டு மெயின் வந்து பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு வரணும். ஏன்னா அங்கங்கே ரேப்பிங்கு, சின்ன சின்ன பசங்க ரொம்ப வந்து நம்மளோட நாடு வந்து எங்கே நோக்கி போகுதுன்னே தெரில. அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாம், விஜயனுக்கு வாய்ப்பு தரலாம். ஆனால் ஒரு மாதிரி ஏகப்பட்ட விமர்சனம் இருக்குல்ல, அவர்லாம் முதல்வர் ஆகிட முடியுமா அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. முடியும், மக்கள் மனசு வச்சா முடியுங்க. எப்போ பார்த்தாலும் டிஎம்கே டிவிகே இந்த மாதிரி இவங்களா வரணும்னு அப்படிலாம் இல்லை, விஜயனை வரணும் ஒரு எனக்கு ஆசை. ஆமாம், அவரோட பேரே பச்சை குத்தி இருக்கேன் நான். மேபி புதுசாக வர யங்ஸ்டருக்கு இல்லை புது கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அட்லீஸ்ட் ஒரு 2-3 சீட் அவங்க ஜெயிச்சா கூட அவங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். மற்றபடி இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டே நம்ம மக்கள் வந்து நம்ம ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எல்லோரும் குறை சொல்கிறாங்க. ஒரு அதர் ஸ்டேட் போனால் தான் நம்ம ஸ்டேட் எவ்வளோ வளர்ந்துருக்கு. இப்போ இங்கேயே இந்த மெரினா பீச்சையே நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்தப்போ இவ்வளோ க்ளீனாக குப்பையாக இருந்துச்சு. இப்போ இவ்வளோ செழுமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஊழல் இல்லாமல் இன்னும் சிறப்பாக பண்ணாங்கன்னா இந்த 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 கவர்மெண்ட்டே நல்லா பண்ணலாம். எல்லாருமே ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்குறாங்க. இது விஜய்னு இல்லை, நான் தமிழர் கட்சின்னு இல்லை, யாராவது புதுசாக வரவங்க வந்து புதுசாக ஏதாச்சும் மக்களுக்கு பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். தளபதி தான் ப்ரோ. தளபதி எப்படி ப்ரோ? அவர் வருவார் ப்ரோ. ஆனால் எல்லாருக்கும் சப்போர்ட் இருக்குது, ஃபேன்ஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தளபதி தான் வருவார். ஆனால் விஜய்க்குன்னு ஒரு கொள்கை ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு நிறைய சைட்லேருந்து விமர்சனம் வருது. இருக்கலாம், புதுசாக வராரு, வாய்ப்பு தந்து பார்ப்போமே. நீங்கள் ரசிகர்னால சான்ஸ் எல்லாம் ஃபேன் மட்டும் இல்லாமல் ஒரு நியூ மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். அது வந்தால் நல்லாயிருக்கும். என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? வரும் ப்ரோ, எல்லாமே தான் நிறைய மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். வரும். 26ல் யார் சிஎம் வரும்னு நினைக்கிறேன்? சார் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். பட் அட்லீஸ்ட் ஒரு அப்போசிஷனாவது விஜய் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா வி வாண்ட் டு see a new faces. ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ புதுசாக வாய்ப்பு தர வேண்டிய இடத்துல யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை சீமான் ஓகே ப்ரோ. அவர் வந்து அவரோட கருத்துக்கள் வந்து செழுமையாக இருந்த என்ன ஒரு பிரச்சனைனா ஏதாவது ஒரு சின்ன சின்ன வார்த்தை விட்டுறாரு, பேச தெரியாமல் ஒரு சில பாயிண்ட்டுகளை விட்டுறாரு. அதை தான் இந்த சோஷியல் மீடியா தவிர அவர் புரிச்சிக்கிட்டு அவரை ஓட்டுறாங்களே தவிர அவர் கொண்டு போகிற கருத்தியல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வேற லெவலு. சப்போஸ் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நம்ம மேபி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அந்த மாதிரி சீமான் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ப்ரோ? அவர்கிட்ட எல்லாமே பிடிக்கும் ப்ரோ. அவர்கிட்ட என்ன ப்ரோ, அவர் கொண்டு இருக்கிற கருத்தியல்லேருந்து எல்லாமே நானும் ஃபஸ்ட்டு வந்து எனக்கும் தெரியல. அப்புறம் அவர் ஒவ்வொரு பேசுகிறத ஒவ்வொரு பாயிண்ட்டு, நிலத்துக்கான வளத்துக்கான மண்ணுக்கான ஒரு பூச்சி புழுவிலேருந்து விலங்குலேருந்து காற்று எல்லாம் கடல் எல்லாமே யோசிக்கிறாரு. ஸோ ஒரு மாறுபட்டு வித்தியாசமாக இருக்கும்போது வந்து மேபி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஓகேண்ணா, மக்கள் பெரும்பாலும் ஆட்சி மாற்றம் வேணும், ஒரு புதிய ஆள் உள்ள வரணும் அப்படின்றாங்க. சீமானுக்கே அந்த ஒரு வாய்ப்பு போலன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், அவருமே வரலாம். ஐ எம் நாட் சேயிங் தட். நான் அவ்வளோ தூரத்துக்கு அவருக்கு நிறைய பேரோட ரீச்சபிலிட்டி இல்லையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ பேர் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க? ஸ்பீச் கேட்கறதுக்கோசரம் வந்தாங்களா அப்படின்றதும் நம்ம இருக்கலாம், விஜய் சாரோடது. பட் அதே மாதிரி சீமான் சார் தான் பார்த்தீங்கன்னா ஏன் அவ்வளோ பேர் ரீச் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான். இப்போது ஹீ இஸ் ஆல்சோ வெரி போல்ட் லைக் விஜயகாந்த் சார். அதை நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியே ஆகணும். பட் அதான் அது ரீச்சபிலிட்டி தான் ப்ராப்ளம். என்ன கேட்டிங்கன்னா இவ்வளோ பேர் கடக்கடான்னு இவ்வளோ பேர் ரீச் அவுட் பண்ணிட்டாரு இவர் விஜய் சார் அப்படின்னா நமக்கு தோணுது. அதே மாதிரி ஏன் சீமான் சார் பண்ணல? ஸ்டாலின் சாரால் முடியுது அப்படின்னா பிகாஸ் அது நமக்கு எப்பயுமே தெரியும் டிஎம்கே சார் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் சீமான் சார் வந்து ஏன் ரீச் அவுட் ஆகலைன்றது நானுமே நிறைய யோசிப்பேன். விஜயகாந்த் சார்லாம் ரீச் அவுட் ஆகலை, நிறைய பேர் அவர் போனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி சீமான் சாருக்கும் நிறைய ரீச் அவுட் ஆகணும் ஆக்சுவலாக. சார் 26ல் யார் முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? சார் ஸ்டாலின் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் ஏன் சார்? ஆகலாம் சார், காரணம் சொல்ல தெரியல, ஸ்டாலின் ஆகலாம்னு தோணுது. 26ல் யார் சிஎம்? எங்களுக்கு ஸ்டாலின் அரசு தான் வேணும். நல்லா சேவைகள்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கு, பெண்களுக்கு நல்லா தான் இருக்கு. அப்புறம் எல்லா விஷயமும் நல்லா தான் இருக்கு. ஸ்டாலினா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், நல்லா தான் பண்றாங்க எல்லா விஷயமும். ஆனா இப்போ ஸ்டாலின் மேல வைக்கிற பெரிய விமர்சனமே நிறைய பாகுபாடு பாக்குறாரு. இஸ்லாமியர்களுக்கு சரியா பண்ணலாம் ஒரு விமர்சனம். அப்படிலாம் இல்ல, அவர் தான் வந்து இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதே. மற்றவங்க யார் பாதுகாப்பு கொடுத்தாங்க? எல்லாமே அப்படிதான் சொல்றாங்க. எடப்பாடி வந்தாரு, என்ன பண்ணாரு? அவர் பாதுகாப்பு கொடுக்கலையே. என்ன இது வச்சாங்க, ஒரு கொஸ்டின் வச்சாங்கல்ல, இப்போ முஸ்லீமுக்காக ஜாதி பாகிஸ்தான் மாத்திடுவோன்னு சொன்னாங்க. அவர் இதெல்லாம் வந்து எடப்பாடி லைன்ல தான் வந்துச்சு.
ஸ்டாலின் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு தான் தராரு. அதுக்கு ஒரு பயங்கரமா விமர்சிக்கிறாங்களே, இவருனா மாடுக்கு மாநாடு போடுறாரு, தண்ணிக்கு மாநாடு போடுறாரு அப்படின்றாங்க. ப்ரோ அவர் விமர்சிக்கிறவங்க விமர்சிக்கதாங்க ப்ரோ. அது வந்து இப்போ மாடு இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா? அந்த காலத்துல இருந்து மாடு சார்ந்து தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். இப்போ இவ்வளோ தூரம் இங்கே இந்த கடல் இல்லைன்னா இங்கே வந்து நம்ம இருக்க முடியுமா? ஸோ எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அது வந்து அவங்க விவரம் தெரியாதவங்க அப்படி சொல்லுவாங்க. நமக்கு அது விஜய் ரசிகமா வரும். யாராவது மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். என்ன மாதிரி மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன்? எந்த மாதிரி மாற்றம்னா கவர்மெண்ட் நம்ம மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ விஜய் இப்பதான் வந்திருக்காரு, வந்தோடனே டிஎம்கே நான் தான் மாற்று அப்படின்றாரு. என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு இன்னும் அனுபவம் பத்தாது. இனிமே டைலாக் தான் பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் மறந்துடணும். இன்னும் நிறைய அனுபவம் வேணும் அவருக்கு. விஜய் கண்டிப்பா வேணும். இப்போ யங்ஸ்டர்ஸோட ஆதரவு அதிகமா இருக்குள்ள ஆட்சி எப்படி வாய்ப்பு நினைக்கிறீங்க? படத்தை பார்த்துட்டு மக்கள் வந்து அதை வந்து ஆதரிக்கிறாங்க. ஆனா அது வந்து தப்பு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு ஆட்சி எப்படி ஒரு ஆட்சி அமைக்கவே அவருக்கு தெரியல. என்ன தெரியுது அவருக்கு? பேச மட்டும்தான் செய்யறாரு. பட டைலாக் தான் முக்காவாசி பேசுறாரு. ஆட்சியை பத்தி அவர் பேசவே இல்லை. டைலாக் வந்திருக்காரு, தட்டுப்பாடு இருக்கும்னு நினைக்கலாம். இல்ல அவருக்கு இன்னும் நிறைய அனுபவம் வேணும். இப்ப எல்லாம் அவருக்கு பத்தாது. என்ன மாதிரி அனுபவம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? அவர் கட்சியோட அனுபவமே இல்ல. என்ன பண்ணிருக்காரு மக்களுக்கு? ஒண்ணுமே பண்ணது இல்லையே இது வரைக்கும். என்ன பண்ணிருக்காரு மக்களுக்கு? நீங்க சொல்லுங்க. ஒண்ணுமே பண்ணது இல்ல இது வரைக்கும். ஆமா, கண்டிப்பா இல்ல. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது. சரிங்களா, பெரும்பாலும் விஷயமா அதிகமா விமர்சிக்கிறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் அது வந்து ஏன் என்ன, அவங்களுக்குள்ள அந்த ஒரு போட்டி வருது நீங்க நினைக்கிறீங்க? இவர் வந்து ஓரளவுக்கு சரி ஓகே 3வது கட்சி நாம தான் அப்படின்னு போயிட்டாரு. நடுவில் இவங்க வந்து ஜாயின் ஆகும். இவருக்கு ஒரு இதுவாயிடுச்சு, ஐயோ நம்மளோட ஓட்டு அவங்களுக்கு பாதிக்கு போயிருமேன்னு கருத்தியெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே 0, 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க அவங்க. ஸோ அவர் எதுக்குறாங்க, அவங்க எதுக்குறாங்க. லாஜிக்காக மாற்றி வசைப்பாடி இது தேவையில்லாத கருத்தியெல்லாம் மோதினாங்கன்னா நல்லாயிருக்கும். இவங்க வந்து பர்சனலாக அவங்கள போய் அட்டாக் பண்ணுறது, அவங்க வந்து இவங்கள திருப்பி அட்டாக் பண்ணுறது, அது பேசுகிறது வந்து நியாயமே இல்லை. நாங்கள் என்ன கொள்கை வச்சுருக்கோம், இந்த கொள்கைப்படி போனால் நல்லாயிருக்குன்னு அவங்க சொல்லலாம். இவங்க கொள்கைப்படி போனாலும் அவங்க விஜய் ரசிகர்கள் அவங்க வந்து லூசுத்தனமாக வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து கருத்தியெல்லாம் மோதினா நல்லாயிருக்கும் ப்ரோ, எந்த ஒரு அரசியலுமே. இப்போ 26ல யார் சிஎம் வரும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நோ ஐடியா. 50-50 போயிட்டுருக்கு. தென் வில் see it. யார் 50-50 போயிட்டு இருக்கு நினைக்கிறீங்க? அந்த கட்சி வழக்கம் போல் டிஎம்கே வந்துட்டு தான் இருப்பாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் நிறையா அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சுல. ஸோ அதை வச்சு ஒரு மீடியாவோ சம்திங் லைக் அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. டிவிகே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் வந்தாருன்னா ஓகே, விஜயோட கட்சி எனக்கு என்ன பெனிஃபிட் கொடுத்துருக்கு அது நான் கண்டிப்பாக பார்ப்பேன். சின்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன், நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற விஷயம் தான். இப்போ இருக்கிற கவர்மெண்ட் இந்த பஸ்ஸுக்கு ஃப்ரீ, இப்போ லேடிஸ்க்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இல்லைனாலும் ஒரு ஏழை குடும்பத்துக்கு கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போ 3 லேடிஸ் இருக்கிற ஒரு ஃபேமிலியில் 2 பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த லேடி வந்து அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு அதை சேவ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ காசு வந்து அவங்க கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தனி நபராக எனக்கு பெனிஃபிஷியலாக ஏதாச்சும் அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரியா நல்லாயிருக்கும். இப்போ அனுபவம் இல்லை அப்படின்றதால விஜய் வேணாம் நினைக்கிறீங்க. இப்போ சீமானது போன்ற தலைவர்கள்லாம் இருக்காங்க. எனக்கு பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது என்ன காரணம்ன்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலா அவங்க என்னன்னு இவங்க வந்து தலைமுறை இருக்காங்க. நல்லா அரசியலோட வளர்ச்சி தெரியும். சீமானும் நல்லா பேசுறாரு. ஆனா சீமானை பத்தின விமர்சனம் என்னன்றது எனக்கு சரியா சொல்ல தெரியல. அது எனக்கு தெரியல. அது ஆட்சியை பிடிப்பாரா என்னன்னு தெரியல. எம்பி சீட்ல இருப்பாரா என்னன்றது அது தெரியல. இல்ல தனிச்சு நிக்கிறாரு இப்போ வரைக்கும், யாரு கூடயும் சேராம. ஆமா, அதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்டா பாக்குறீங்களா? கண்டிப்பா. அவரும் வந்து திமுக கூட எல்லாம் கொஞ்சம் ஜாயிண்ட் ஆனாங்கன்னா ஆட்சி இன்னும் நல்லா இருக்கும். 26ல யார் சிஎம் ஆனா நல்லா இருக்கும்? தளபதி. ஏன் ப்ரோனா அவர் புதுசாக வர்றாருல, மாற்றம் வரட்டும் தமிழ்நாடுக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நான் தளபதி ஃபேன் தான். மாற்றம் வந்துட்டு தான் இருக்கு. எதனால இன்னொரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? புதுசாக வரட்டும். எத்தனை தான் இவங்களே ஆட்சி பண்ணுறாங்க. புதுசாக வரட்டும், அவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். 26ல யார் சிஎம் வரும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின். ஏன்? ஏன்னா அவர் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காரு மக்களுக்காக. அதுக்கப்புறம் நிறைய ஏழைங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால வருவார் நெக்ஸ்ட். யங்ஸ்டர்ஸ்லாம் அதிகமாக விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி ஸ்டாலின்? இல்லை, அவர் இப்போதான் வந்து இந்த ஃபீல்டுக்கே வராரு. ஸோ அவருக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஓகேவா, ஒரு ஆக்டராக இருந்து ஒரு சர்வீஸில் வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். ஸோ ஸ்டாலின் வந்து ரொம்ப வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காரு. ஸோ நல்லதும் பண்ணியிருக்காரு, நிறைய சர்வீஸும் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் வருவாருன்னு எக்ஸ்பெக்ட். நிறைய
ப்ரோ 2026ல யார் சிஎம் வரும்னு நினைக்கிறீங்க? விஜய். விஜய். ஏன் ப்ரோ? விஜய் வந்தாச்சுன்னா இது வரைக்கும் மக்கள் ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பார்த்தாச்சு. இப்போ 2026ல புதிய மாற்றங்கள் கொண்டு வந்தாச்சுன்னா நல்லா இருக்குமோன்னு ஒரு மக்கள் கருத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு தோணுது, அவ்வளவுதான். ப்ரோ 26ல யார் சிஎம் வரும்னு நினைக்கிறீங்க? 26லையா ப்ரோ? 26ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இது வந்து அரசியல் எல்லா கட்சிகளுமே ரொம்ப தீவிரமாக போட்டிடுறாங்க. மேபி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு புது கட்சி வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அதிமுக திமுக ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆள்றாங்க. ஸோ மற்ற ஸ்டேட்டு வந்து இந்தியா லெவலில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு எங்கேயோ முன்னேறி இருக்கு. நம்ம என்னதான் திமுக அதிமுக குறை சொன்னாலும் அந்த அளவுக்கு ஸ்டேட்டை வந்து கொண்டு போயிருக்காங்க, வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இருந்தாலும் அடுத்த கட்டமாக இன்னும் முன்னேற்றணுங்கிறதுக்கு இளைஞர்கள் நிறைய பேர் வராங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ நான் தமிழர் கட்சின்னு இருக்குது. அவங்க ரொம்ப 15-20 வருஷமாக இருக்கிறாங்க. மேபி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டிவிக்கே வருது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு 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 சிறந்த அரசியலே கிடையாது, முரண்பாடான அரசியல். சினிமா தோமாக இருக்கிறாங்க, அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. மேபி புதுசாக வர யங்ஸ்டருக்கு இல்லை புது கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அட்லீஸ்ட் ஒரு 2-3 சீட் அவங்க ஜெயிச்சா கூட அவங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். மற்றபடி இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டே நம்ம மக்கள் வந்து நம்ம ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எல்லோரும் குறை சொல்கிறாங்க. ஒரு அதர் ஸ்டேட் போனால் தான் நம்ம ஸ்டேட் எவ்வளோ வளர்ந்துருக்கு. இப்போ இங்கேயே இந்த மெரினா பீச்சையே நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்தப்போ இவ்வளோ க்ளீனாக குப்பையாக இருந்துச்சு. இப்போ இவ்வளோ செழுமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஊழல் இல்லாமல் இன்னும் சிறப்பாக பண்ணாங்கன்னா இந்த 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 கவர்மெண்ட்டே நல்லா பண்ணலாம். ஸோ புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் இன்னும் என்ன வேறு லெவல் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த புதுசாக வாய்ப்பு தர வேண்டிய இடத்துல யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை சீமான். ஓகே ப்ரோ. அவர் வந்து அவரோட கருத்துக்கள் வந்து செழுமையாக இருந்தால் என்ன ஒரு பிரச்சனைனா ஏதாவது ஒரு சின்ன சின்ன வார்த்தை விட்டுறாரு, பேச தெரியாமல் ஒரு சில பாயிண்ட்டுகளை விட்டுறாரு. அதை தான் இந்த சோஷியல் மீடியா தவிர அவர் பிடிச்சிக்கிட்டு அவரை ஓட்டுறாங்களே தவிர அவர் கொண்டு போகிற கருத்தியல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வேற லெவலு. சப்போஸ் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நம்ம மேபி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அந்த மாதிரி சீமான் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ப்ரோ? அவர்கிட்ட எல்லாமே பிடிக்கும் ப்ரோ. அவர்கிட்ட என்ன ப்ரோ, அவர் கொண்டு இருக்கிற கருத்தியல்லேருந்து எல்லாமே நானும் ஃபஸ்ட்டு வந்து எனக்கும் தெரியல. அப்புறம் அவர் ஒவ்வொரு பேசுகிறத ஒவ்வொரு பாயிண்ட்டு, நிலத்துக்கான வளத்துக்கான மண்ணுக்கான ஒரு பூச்சி புழுவிலேருந்து விலங்குலேருந்து காற்று எல்லாம் கடல் எல்லாமே யோசிக்கிறாரு. ஸோ ஒரு மாறுபட்டு வித்தியாசமாக இருக்கும்போது வந்து மேபி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு பயங்கரமாக விமர்சிக்கிறாங்களே, இவருனா மாடுக்கு மாநாடு போடுறாரு, தண்ணிக்கு மாநாடு போடுறாரு அப்படின்றாரு ப்ரோ. அவர் விமர்சிக்கிறவங்க விமர்சிக்கதாங்க ப்ரோ. அது வந்து இப்போ மாடு இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா? அந்த காலத்துலேருந்து மாடு சார்ந்து தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். இப்போ இவ்வளோ தூரம் இங்கே இந்த கடல் இல்லைன்னா இங்கே வந்து நம்ம இருக்க முடியுமா? ஸோ எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அது வந்து அவங்க விவரம் தெரியாதவங்க அப்படி சொல்லுவாங்க. நமக்கு அது விஜய் ரசிகர்கள்லாம் பெரும்பாலும் விஷயமா அதிகமாக விமர்சிக்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ அது வந்து அவங்களுக்குள்ள அந்த ஒரு போட்டி வருது நீங்கள் நினைக்கிறீங்க? இவர் வந்து ஸோ ஓரளவுக்கு சரி ஓகே 3வது கட்சி நாம தான் அப்படின்னு போயிட்டாரு. நடுவில் இவங்க வந்து ஜாயின் ஆகும். இவருக்கு ஒரு இதுவாயிடுச்சு, ஐயோ நம்மளோட ஓட்டு அவங்களுக்கு பாதிக்கு போயிருமேன்னு கருத்தியெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே 0 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதாங்க அவங்க. ஸோ அவர் எதுக்குறாங்க, அவங்க எதுக்குறாங்க. லாஜிக்காக மாற்றி வசைப்பாடி இது தேவையில்லாத கருத்தியெல்லாம் மோதினாங்கன்னா நல்லாயிருக்கும். இவங்க வந்து பர்சனலாக அவங்கள போய் அட்டாக் பண்ணுறது, அவங்க வந்து இவங்கள திருப்பி அட்டாக் பண்ணுறது, அது பேசுகிறது வந்து நியாயமே இல்லை. நாங்கள் என்ன கொள்கை வச்சுருக்கோம், இந்த கொள்கைப்படி போனால் நல்லாயிருக்குன்னு அவங்க சொல்லலாம். இவங்க கொள்கைப்படி போனாலும் அவங்க விஜய் ரசிகர்கள் அவங்க வந்து லூசுத்தனமாக வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து கருத்தியெல்லாம் மோதினா நல்லாயிருக்கும் ப்ரோ எந்த ஒரு அரசியலுமே. ப்ரோ 26ல் யார் சிஎம் வரும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நோ ஐடியா. 50-50 போயிட்டுருக்கு. தென் வில் சீ இட். யார் 50-50 போயிட்டு நினைக்கிறீங்க அந்த கட்சி? வழக்கம் போல் டிஎம்கே வந்துட்டு தான் இருப்பாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா லைக் நிறையா அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சுல. ஸோ அதை வச்சு ஒரு மீடியாவோ சம்திங் லைக் அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க, டிவிக்கே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னோட ஒப்பீனியன் லைக் பார்ப்போம், ஜஸ்ட் 50-50. ஐ டோன்ட் நோ. எப்படி ப்ரோ ஒரு 50-50ன்ற அளவுக்கு டிவிக்கு வராங்கன்னு நினைக்கிறீங்க? ரீசெண்ட் டேஸில் சோஷியல் மீடியா இஷ்யூஸ் போதுமே பண்ணலாம் நினைக்கிறீங்க? வரப்போகிறாங்கன்னா சொல்லலை, 50-50 தான். வில் சீ நோ ப்ராப்ளம். பிகாஸ் ஃபேன் பேஜ் ஒரு சைடில் இருந்தாலும் அவங்களோட ஏஜ் கன்சிடர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது ஒரு விஷயம் இருக்குது. தென் அதுவும் பார்க்கலாம். தென் ரொம்ப நாளாக எக்ஸ்பீரியன்ஸான கட்சி, அது ஒரு சைடு. ஆனால் ரெண்டுத்தையும் நம்ம வந்து இதுதான் இப்போ வந்த உடனே இது வந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது. அதான் என்னோடய சைட்லேருந்து இப்போ ரீசன்ட் இந்த சோஷியல் மீடியா
லைக் இந்த இஷ்யூஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு இப்போ பெரும்பாலும் வந்து மாற்றம் வேண்டும் அப்படின்னா எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. ஆக்சுவலி கரெக்டு தான். மாற்றம் வேணும், மாற்றம் வேணும் தான், இல்லாமல் சொல்ல. இருந்தால் நம்ம சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஜஸ்ட் இப்போ ஒரு கட்சி வராங்க அப்படின்னா அவங்க வந்து லைக் அந்த கட்சி பற்றி பேசுகிறது, அவங்க இப்படி பண்ணலை, அது பண்ணலை, இது பண்ணலை அப்படின்ற சொல்கிறத தாண்டி நம்ம என்ன பண்ணணும்னா, நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் பண்ணலைன்னா இதுலேருந்து நாங்கள் வந்து எங்களை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் இல்லாமல் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பவரை வந்து எங்கள் கையில் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு என்ன சொல்லுவோம், அக்ரிமெண்ட், எங்களுக்கு ஒரு 5 years 4 years நாங்கள் இருக்கோம், கரெக்டுங்களா? அப்போ நாங்கள் வந்துட்டு அந்த 4 yearsல வந்து நாங்கள் இதை பண்ணிடுவோம். சரி, நாங்கள் இதை பண்ணலை அப்படின்னா அடுத்த இதை வந்து நாங்கள் வரமாட்டோம். இதை வந்து நாங்கள் வந்து டாக்குமெண்ட்டாக லைக் இது வாட் எவர் சைன் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பவர் வந்து எங்கள் கையில் வந்துடும். ஸோ கம்பல்சரி அவங்க பண்ணி தான் ஆகும். இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னா, அந்த கட்சி அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவர் அப்படி பேசுகிறாரு, வேணாம், நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபாலோ பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றது ஆட்சி வரவே கொடுத்து சீமான்லாம் அரசியல்கிட்ட இருக்காரு. அவரை பத்தி என்ன? நான் தான் சொல்கிறேன்ல, எல்லாம் லைக் பேசுகிறத தாண்டி ஏன் செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் சைடாக நம்ம வந்து சிம்பிளாக நீங்கள் சீமான்னு நான் பேச வரல, எல்லாமே நான் சொல்ல வரேன். என்னென்னா, நம்ம புதுசாக வந்திருக்கோம், வி ஹாவ் அ ஃபேன் பேஜ், ஏஜ் கன்சிடர் பண்ணணும், இல்லைன்னு சொல்ல. அண்ட் தென் நம்ம வந்துட்டோம், சீமான் அவங்கெல்லாம் வந்துட்டு லைக் சேம் சோஷியல் லைக் சினிமா ஃபீல்டில் இருந்திருக்காங்க. பட் நமக்கு டிவிக்கே டிவிக்கே எடுக்கணும் அப்படின்னா நம்ம நிறையா பார்த்துட்டு ஃபேஸ் பண்ணிவிட்டு தென் அதுலேயும் லைக் ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் நம்ம வந்திருப்போம். ஸோ நம்ம வந்து ஃபைட் பண்ணுறோம், பெரிய கட்சி கூட ஃபைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஃபார்வர்டாக அந்த மாதிரிலாம் அடிக்காமல் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கள். ஒரு பவரை வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொடுத்துருங்க. நாங்கள் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறோம், இதை நாங்கள் வந்து இதுக்குள்ளே நான் ஃபில்அப் பண்ணுறோம், ஃபில்அப் பண்ணலன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்காதீங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு மாற்றம் வந்து இனி வந்துகிட்டே இருக்கும், கரெக்டுங்களா? இந்த வருஷம் ஓகே இவங்க பண்ணல, அப்போ இன்னொரு கட்சிக்கு நம்ம வந்து சான்ஸ் கொடுப்போம். அப்போ அந்த கட்சி பண்ணல, அப்போ ஏதோ ஒரு கட்சி என்ன பண்ணுவான், ஸ்டாண்ட் பையாக நிற்பான், நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒருத்தன் வந்து கிடைக்கணும் அப்படின்னா ஒரு மாற்றம் வேணும்ல. ஸோ மேபி இந்த ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட டிவிக்கே இல்லை, வாட் எவர் எந்த கட்சி வந்தாலும், எந்த கட்சியாக தான் சொல்கிறேன், டிவிக்கே, டிஎம்கே, ஏடிஎம்கே எதுவுமே சொல்ல. நான் என்ன சொல்லேன்னா, இந்த எந்த கட்சி வந்தாலும் அடுத்தவங்களுக்கு வர சொல்லாமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அது நீங்கள் மக்கள் கையில் கொடுங்க. ஸோ 4 years we are going to do this or else நீங்கள் வந்து எங்களை ஃபயர் பண்ணலாம், நாங்கள் வந்து போய்க்கிறோம், நெக்ஸ்ட் என்ன கட்சி அப்படி போகலாம்ல. 26ல் யார் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்க? விஜய். ஏன்? ஏன்னா அவர் வந்து நல்ல பாதுகாப்பு தருவார், ஒரு நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட்டு மெயின் வந்து பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு வரணும். ஏன்னா அங்கங்கே ரேப்பிங்கு, சின்ன சின்ன பசங்க ரொம்ப வந்து நம்மளோட நாடு வந்து எங்கே நோக்கி போகுதுன்னே தெரியல. அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாம், விஜயனுக்கு வாய்ப்பு தரலாம். ஆனால் அவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனம் இருக்குல்ல, அவர்லாம் முதல்வர் ஆகிட முடியுமா அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. முடியும், மக்கள் மனசு வச்சா முடியுங்க. எப்போ பார்த்தாலும் டிஎம்கே, டிவிகே இந்த மாதிரி இவங்களா வரணும்னு அப்படிலாம் இல்லை, விஜயனை வரணும் ஒரு எனக்கு ஆசை. விஜய், ஆமா, அவரோட பேரே பச்சை குத்தி இருக்கேன் நான். இப்போ விஜய் இப்போ தான் அரசியலுக்கு வராரு, ஆனா டிஎம்கேவே நான் எதிர்த்துருவேன் அப்படின்றாரு, டிஎம்கேக்கு மாற்றே நான் தான் அப்படின்றாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? எப்படி சொல்லுது, நாங்கெல்லாம் சப்போர்ட். நான் எங்க அண்ணனுக்கு எங்க படியே பின்னாடி இருக்குது. விஜய்னாலே ஒரு கெத்து தானே, தங்கச்சி, தம்பி, அக்கா, அண்ணன் எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஒரு குடும்பமா நிற்போம். எங்களுக்கு விஜயனாக்கு அவர் தான் வரணுமே. மெயின் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா அவர் தருவார், அவரு தான் வரணும். அந்த நம்பிக்கை வருது உங்களுக்கு? மற்றவங்க ஏமாத்துறாங்கன்னா, இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது பொண்ணுங்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருந்தது. இப்போ வந்து பாதுகாப்பே இல்லை, எங்க போனாலும் வந்து கற்பழிப்பு, எப்படி சொல்லுறது, பெருக்குறவங்க தூய்மையாளுக்கு சுத்தமா வந்து எப்படி சொல்லுறது பயத்தோட தான் அவங்க இருக்காங்க, தப்பா பிகு பண்ணாங்க. இப்போ கூட பாத்தீங்கல்ல, ஒரு வயசான 58 வயசு அந்த அம்மா, அவனுக்கு 27 வயசு ஏதோ, அவன் போயிட்டு அந்த மாதிரி அம்மா ஸ்தானத்துல அந்த மாதிரி பண்ணலாமா? இதுவும் அவர் அரசியல் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு குத்து பாருங்க. அவர் வந்து அந்த வாய்ப்பு குத்து பார்த்தா அவர் நல்லா எப்படி சொல்லுறது பெண்களுக்கு நல்லா பாதுகாப்பு. எனக்கு அதுதான் இந்த சமுதாயத்துல இருந்து இந்த கஞ்சா அடிக்கிறாங்க, புகை, இந்த போதையால நிறைய பேர்
அடிக்ட் ஆயிட்டாங்க. அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தடுமாறிடும்ல. இப்போ நம்ம அக்காவை தம்பி யாருமே தெரியாத நம்ம போய் அவனுங்க தொட்டுறானுங்க. அதெல்லாம் வந்து ஒழிப்பாங்க. விஜயனை வந்தோடனே இந்த போதை அடிமை இதெல்லாம் ஒழிக்கணும், பெண்ணுங்களுக்கு சம உரிமை தரணும், எல்லாமே. அப்புறமா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை போட்டு தரணும், படித்தவங்க திருநம்பி இவங்களுக்குலாம் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும்னு எனக்கு ஒரு அது ஆசை. அவரோட கூட்டத்தையும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எப்படி தமிழ்நாட்டே கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அது அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம எப்படி சொல்லுதுன்னா ஒரு சின்ன ஒரு பைக்கு தராங்கன்னா அது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் டக்குன்னு வந்து ஓட்ட முடியாது. கொஞ்சம் திணறி தான் ஓட்ட முடியும். எத்தோன்னு ஓட்டினா அவன் கீழே விழதான் செய்யும். அந்த மாதிரி தான் பொறுமையா. முதலமைச்சருக்கு ஆசைப்படுறீங்க, பொறுமையா வாங்க அப்படின்றாங்க. இப்போ அவர் தனியா வந்தாருன்னா மக்கள் இருக்கிற சப்போர்ட்டிங்கால தான். மக்களுக்காக நான் ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் அண்ணாவும் பேசியிருக்காரு. மக்கள் இருக்கிற ஒரு தைரியத்தால மக்கள் ஏன் வந்து இவ்வளோ நாட்டில் இவ்வளோ தப்பு நடக்குது, அதை யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, பணத்தை வச்சு அவங்கள இது பண்ணிடுறாங்க. எங்களுக்குன்னு நாங்கள் ஏழைப்பட்டவங்க. நான் வந்து சாய் கப்பில் இப்போ ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா இந்த டைம்னா 8 ஆகுது. இப்போ நான் வந்து இப்போ ஒரு 11 மணி 12 மணி ஆயிடுச்சுன்னா ஒரு பயம். ஏன்னா இந்த சமுதாயத்தில் வந்து ஃப்ரீயாக நடக்க முடியல. அதனால நம்ம வந்து கரெக்டாக அந்த வீட்டுக்கு போகணும். நம்மளுக்கு ஒரு பயம். இப்போ கட்சி ஆளுக்கு வந்தாங்க. இப்போ கூட ஒரு போராட்டம் நடந்துச்சு, விஜயால தான் இங்கே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு. அது வந்து கர்ப்பிணி பெண்ணுங்க அவர் வரவேணான்னு சொன்னார். ஆனால் அவங்கள தான் வந்தாங்க. அது விஜயனை ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. தப்பாக பேசுங்க, தப்பாக பேசினா ப்ரோ இருப்பாங்க. நல்லதே ஒன்று நினச்சா அது நல்லதே நடக்கும். ஓகேங்களா? பாசிட்டிவாக அது நினச்சேன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். அவர் வந்து இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார், இவங்க ஜெயலலிதா வந்தால் இப்படி பண்ணுறாங்க, அவங்க வந்தா அப்படிலாம் இல்லை. யாருன்னா ஒருத்தர் வந்து வழி விடணும். யாருன்னா இப்போ நீங்கள் 4 பேர் நம்ம இருக்கிறோன்னா நம்ம 4 பேரில் 3 பேர் கெட்டவங்க, நம்ம ஒருத்தவங்க வந்து நல்லவங்களா இருப்பாங்க. அதனால யாரை தெரிஞ்சாலும் மக்கள் தான் சொல்லணும். அதுதான் எனக்கு விஜயனை தான் வேணும், விஜயனை மட்டும்தான் வரணும். எல்லாருமே ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்குறாங்க. அது விஜயன் இல்லை, நான் தமிழர் கட்சின்னு இல்லை, யாராவது புதுசாக வரவங்க வந்து புதுசாக ஏதாச்சும் மக்களுக்கு பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக யாரும் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சொல்கிறீங்க. அவங்க ஒரு 14 வருஷம் அவங்க அரசியல் கட்சியில் இருக்காங்க. பட் ஆனால் ஒரு ஆரம்பிச்சப்போ ஒரு பேசின பேச்சுக்கும் இப்போ ஒரு பேசின பேச்சுக்கும் கருத்து வேறுபாடு நிறைய இருக்கு. அப்போவே வந்து விஜய் ஒரு தம்பின்னு சொன்னாரு. இப்போ வந்து ஒரு விஜய் எதிர்க்கிறாரு. அதனால சொல்றேன். ஆனால் அதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு, எல்லாம் கொடுத்துருக்காரு தான். பட் எதுவும் ஏத்துக்கிற மாதிரி இல்லை. அவர் ஒருத்தரையே டார்கெட் பண்ணி அவரை வச்சு வளரலாமான்ட்டு பார்க்குறாருன்ற மாதிரி தோணுது எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ மக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சீமான் வந்து மாற்றி பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாற்றி பேசுறாரு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் ப்ரோ. இப்போ மேக்ஸிமம் அவரோட பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜயை டார்கெட் பண்ணி தான் இருக்குது. மேக்ஸிமம் நான் பார்க்குற வீடியோஸ்லேயும் சரி எல்லாத்தையும் அவர் பேசுறதை வச்சு தான் இவர் எடுத்து பேசிகிட்டு இருக்காரு. இவராக புதுசாக எதுவும் கருத்தை வந்து வெளிப்படுத்த இருக்கிறாரு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நாங்கள் புரட்சி பண்ணுவோம், தமிழர்களுக்காக இவ்வளோ கொள்கை ரீதியாக நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எதுவும் கொள்கை ரீதியாக அவங்க எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல. எல்லா கட்சிக்குமே மேக்ஸிமம் இருக்கிற அரசியல் கட்சி எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்னு சொன்னாக்கா கரண்ட்ல இருக்கிற ஒரு கட்சியை வந்து எதிர்த்து அவங்க வெற்றி பெறணுன்றது தான் குறிக்கோளாக இருக்குது. அதுதான் அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை விஜய் வந்தால் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? எல்லா வகையிலையும் மாற்றம் கொண்டு வரணும், இதுதான் பர்டிகுலராக இல்லை. ஏன்னா இப்போ இருக்க கவர்மெண்ட்டும் சரி, இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டும் சரி, நிறைய மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பாதகமான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ மெடிக்கலாகவும் சொல்கிறேன், ஜென்ரலாகவும் சொல்கிறேன். பப்ளிக் எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து பப்ளிக் பாதிக்கப்படுறாங்களோ அந்தந்த விஷயத்தெல்லாம் வந்து புதுசாக அவரோட தாட் ஆஃப் மைண்ட் வந்து புதுசாக இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். அவங்க பீரியடில் தான் நிறைய டெவலப்மெண்ட் வந்திருக்கு. மற்ற பீரியடில் வந்து நிறைய இன்கம் வந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, நமக்கு பார்க்கறதுக்கு எதுவும் தெரியாது. ஸோ ஆக்சுவல் டெவலப்மெண்ட் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஎம்கே பீரியடில் நிறைய உள்ள வந்த மாதிரி எனக்கு தெரியுது. அதனால தான் சொல்லுங்கள். ஆனால் 25ல் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு மாநாடுலாம் போட்டதுக்கப்புறம் விஜய் தான் அரசியல் சூப்பர் ஸ்டார்னு மக்கள் சொல்கிறாங்க. இல்லை, அவர் ஃபர்ஸ்ட் அவரோட கொள்கை எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டோம் ப்ரோ. அவரோட எதிரிங்களை தாண்டி அவர் ஏதாவது பேசட்டும், அது நமக்கு புரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம அவருக்கு ஓட்டு போடுறத பற்றி இது பண்ணலாம். தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்னைக்குமே ஓப்பன் மைண்டட் தான். அவங்க வந்து நான் இவங்களுக்கு தான் போடுவேன் அவங்களுக்கு தான் போடுவேன்னு பிளாக் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒருத்தவங்க இப்போ இந்த பீரியட் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அகென்ஸ்டாவும் போடுவாங்க. இல்ல இந்த பீரியட்ல இவங்க நிறைய தப்பு பண்றாங்க நம்ம வேற மாத்தி சூஸ் பண்ணோம்னா அதுவும் அவங்க பண்ணுவாங்க. அதனால இது நான் வேற யாரும் பேசி மாற போறது இல்லை. அவர் வந்து ப்ரூவ் பண்ணாருன்னா நானுமே அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடி தான். அது நம்ம என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஸ்டாலின் வந்து நிறைய விமர்சனம் இருக்கு. ஸ்டாலின் மேலே ஆட்சி சரியாக பண்ணல, மக்களுக்கு எந்த பிரச்சனையும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. நீங்க எப்படி ஸ்டாலினே? இல்ல ப்ரோ, இப்போ கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வெளியில போயிருக்காரு. சம் இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட தான் செய்யறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். ப்ரோ, இப்போ வாக்கு திருத்தம்னு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, இது வந்து விஜயோட கட்சிக்கு வாக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக சதி மாதிரி விஜய் வீடியோ போட்டிருக்காரு. அதை பத்தி அப்படி இல்லை ப்ரோ, இது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். பீகார்ல பண்ணிருக்காங்க, அங்க காங்கிரஸ் இதுக்கு அகேன்ஸ்டா தான் பேசினாங்க. இப்போ இங்க பண்றதுக்கும் வந்து டிஎம்கே காங்கிரஸ் எல்லாருமே அகேன்ஸ்டா தான் சொல்றாங்க. அதனால இது அவர் ஒருத்தருக்கு அகேன்ஸ்டா போட்ட பிளான் மாதிரி எனக்கு தெரியல.
இது ஜென்ரலா இது தப்பா சரியான்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கோர்ட் சரியான டைரக்ஷன் கொடுக்கணும் இதுக்கு. ஆனா இங்க தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பர்டிகுலர் கட்சிக்கு எதிராக பண்ண மாதிரி எனக்கு தெரியல எதுவும். வந்த உடனே ஆட்சிக்கு வந்து அரசியல் வராரு, வந்த உடனே டிஎம்கே தான் அவனோட எதிரி அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? இல்ல ப்ரோ, ஆக்சுவலா அவரு அரசியலுக்கு வராருன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தி பேசணும். ஜஸ்ட் இருக்கிற கட்சியை பத்தி எத்தனை நாளைக்கு பேச முடியும்? தமிழ்நாட்டுல இப்போ பிரச்சனை இல்லையான்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுதந்திரம் வாங்குனதுல இருந்து இந்தியாலயும் பிரச்சனை இருக்கு, தமிழ்நாட்டிலயும் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை ஒன்னொன்னா எப்படி சால்வ் பண்ணுவாரு? இன்னும் ஒரு சென்சிட்டிவ் ப்ராப்ளம்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் பத்தி அவர் எதுவும் வாயம் திறக்கல. அதை மாதிரி திறக்கும் போது நான் தான் சொல்றேனே, அவர் பேசுறது நம்ம கன்வின்சிங்கா இருந்ததுன்னா நம்ம யோசிச்சு தான் ஓட்டு போட போறோம். அதனால ஓகே தான், அவர்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னா ஓகே தான். 26ல யார் சிஎம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமா இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச டிஎம்கே ரிப்பீட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஏதோ சொல்றீங்க? எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் தான் ப்ரோ சொல்றேன், அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. தேங்க்ஸ் ப்ரோ. சிஎம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? தளபதி தான் ப்ரோ. தளபதி எப்படி ப்ரோ? அவர் வருவார் ப்ரோ. ஆனால் எல்லாருக்கும் சப்போர்ட் இருக்கு, ஃபேன்ஸ் சப்போர்ட் இருக்கு. ஸோ கண்டிப்பாக தளபதி தான் வருவார். ஆனால் விஜய்க்குன்னு ஒரு கொள்கை ஒன்றும் பெருசா இல்லை அப்படின்னு நிறைய சைட்லேருந்து விமர்சனம் வருது. இருக்கலாம், புதுசாக வராரு, வாய்ப்பு தந்து பார்ப்போமே. நீங்கள் ரசிகர்னால சான்ஸ் எல்லாம் ஃபேன் மட்டும் இல்லாமல் ஒரு நியூ மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். அது வந்தால் நல்லாயிருக்கும். என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? வரும் ப்ரோ, எல்லாமே தான் நிறைய மாற்றம் வரும் நினைக்கிறேன். வரும். 26ல் யார் சிஎம் வருவாங்கன்னு நினைக்கிறேன்? சார் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். பட் அட்லீஸ்ட் ஒரு அப்போசிஷனாவது விஜய் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா வி வாண்ட் டு see a new faces. ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம், வேறு எதுவும் இல்லை. எதனால அந்த ஒரு மாற்றம் விரும்புகிறீங்க? இப்போ இருக்க ஆட்சிகள் எதுவும் சரியா இல்லையா? ஆட்சி பற்றி நம்ம அந்த பாயிண்ட்டுக்கே போக வேண்டாம். நமக்கு ஒரு புதுசு இப்போ பீச்சே பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும்போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி புதுசாக ஒரு ஆள் ஒருத்தர் வந்து ஆப்போசிஷனில் உட்காரும்போது என்ன பேசுகிறார், எப்படி பண்ணுவார், அவரோட தாட் எப்படி இருக்கும் அப்படின்றது சினிமா விட்டுருங்க. பட் இப்போ தான் அவரோட நிஜ முகம் தெரியும்ல, எப்படி பர்சன் எப்படி இருக்காருன்னு. ஸோ அதை பார்க்கறதுக்கோசம் தான் வெயிட்டிங். இப்போதான் ஒரு சினிமாவில இருந்து ஒரு அரசியலுக்கே வராரு, எப்படி ஒரு சிஎம் லெவலுக்கு அவர் எப்படி மக்கள் யோசிக்கிறான்னு நினைக்கிறீங்க? சார் இந்த க்ரௌடை வச்சுலாம் நம்ம இது பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா மோர் தென் 70% சென்சஸில் பார்த்தீங்கன்னா த யங்ஸ்டர்ஸ் ஆர் தேர் ஃபார் ஓட்டிங். ஃபஸ்ட்டு ஓட் பண்ணுறவங்களே இப்போ இந்த இதில் நிறைய பேர், என்னோட கணிப்பு பிரகாரம், இவங்க ஐ எம் அ டீச்சர் ஸோ ஐ நோ தட். ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அதுதான். பட் நம்ம இப்படி பேசுவோமா, அப்படி பண்ணுவாரா, இப்படி பண்ணுவாரா, இல்லை கொடுத்து தான் பார்ப்போமே ஒரு சான்ஸ், அதுக்கெல்லாம் இப்போ வந்து யாருமே அந்த ஒரு மென்டாலிட்டிலே இல்லை. ஸோ ரைட், ஓகே இவர் வந்தால் நல்லா பண்ணுவார், ஏன்னா அவரோட ஸ்பீச்சும் அந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ அப்போசிஷனில் வந்து உட்காந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு யாரோ ஒருத்தர் சம்படி கேன் ஆஸ்க் a question. ஓகே, நீங்கள் டீச்சர்னால கொஸ்டின் கேட்குறேன். எஜுகேஷனில் தமிழ்நாடு இன்னும் அந்த முன்னேறல அப்படின்னு விஜய் ஸ்டாலின் மேலே விமர்சிக்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அட் ப்ரெசென்ட் எஜுகேஷன் எப்படி இருக்குது? இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம் ஆக்சுவலி. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும், கவர்மெண்ட் ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம். அவர் எந்தெந்த ஏரியாவில் பண்ணுறாங்கன்றது தெரியாது. இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தில் போனீங்கன்னா, கிராமப்புறங்களில் உள்ளே போனீங்கன்னா இன்னுமே அந்த என்ஜிஓஸ் இல்லை படித்தவங்க, இப்போ எங்களே எடுத்திங்கன்னா நிறைய பேர் நாங்கள் படித்த ஸ்கூலில் இருக்கிறவங்க, நாங்கள் படித்த ஸ்கூலில் என்ன பண்ணலாம், ஆர்டிஸ்ட்லாம் கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாக போர்ட்லலாம் வரைய வச்சு அந்த மாதிரி இந்த காம்பவுண்ட் வால். ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வாஷ்ரூம்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் பண்ணி, இன்னும் இந்த மரங்கள்லாம் இருக்குது நிறையா, அதெல்லாம் வந்து வி ஹாவ் டு அக்செப்ட். பட் அதை கிளியர் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு ஆளுங்கெல்லாம் போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் நல்லா வரலாம். இன்னும் அந்த அளவுக்கு இந்த இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்மார்ட் போர்டு, இப்போ ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கு, ஐம் ஒர்க்கிங் இன் ப்ரைவேட் ஸ்கூல் எடுத்திங்கன்னா வி ஹேவ் இம்மென்ஸ் வீடியோஸ் டு நாலேஜ் கொடுக்கறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பசங்களுக்கு, அதெல்லாம் ஸ்மார்ட் போர்டு அது இது எல்லாம் வந்துருச்சு. பட் கவர்மெண்ட் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கும்போது அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் சீமான் ஸ்பீச்லாம் ஆப்வியஸாக கேட்டிருப்பீங்க. அவர் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வரணும். கண்டிப்பாக, ஆமாம். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மாணவர்களுக்கு வீட்டு பாடம் இல்லாமல் பேக் வீட்டில் வச்சுட்டு போகணும், நிறைய விஷயத்த மாற்றணும்னு அவர் சொல்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? சரி, இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம், டேபு கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், கம்ப்யூட்டர் பேஸ்டுக்கப்புறம் உங்களுக்கு நிறையவே புக்கு தூக்குறதெல்லாம் கம்மியாயிடுச்சு. நம்பர் 1, நோ புக் டே அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சாட்டர்டேஸ்லலாம் இருக்குது. இதனால் புக்கே இல்லை, வெறும் ஆக்டிவிட்டீஸ், பிடி, கேம்ஸு, டான்ஸு, அந்த மாதிரி போட்ட வேறு ஆக்டிவிட்டி, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணணும். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி, அவர் சொல்கிற மாதிரி வந்து எவ்வளோ தூரத்துக்கு எல்லாருக்கும் ரீச் ஆகும்னு தெரியலையே சார். இப்போது நிறைய ஆப்லேயே பண்ணக்கூடிய ஒரு வசதிகள்லாம் வந்துருச்சு. இன்னுமே நிறைய பேர் வந்து பேரண்ட்டை வந்து நோக்கியா ஃபோன் வச்சுருக்கிறவங்கலாம் இருக்காங்க, பட்டன் ஃபோன் வச்சு. இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா அந்த மாதிரி ஸ்மார்ட் டிஜிட்டல்குள்ளே போனால் தான் அது பண்ண முடியும். அது எவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆகும் அது தெரியலையே. அது மேபி நகர்ப்புறங்கள்லாம் நம்ம அவர் சொல்கிற மாதிரி நல்லா ரீச் அவுட் ஆகலாம். பட்
தொலைநோக்கு பார்வையில் எல்லா பசங்களுக்கும் எஜுகேஷன் போகணும், மினிமம் ஆஃப் எஜுகேஷன் போகணும், மினிமம் ஆஃப் இது மொபிலிட்டி ரைட்டு, இது பார்க்கலாம், இது பார்க்கக்கூடாது, இந்த பேரண்டல் லாக்கு அதெல்லாம் நிறைய ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்குது. பட் கவர்மெண்ட்டில் எத்தனை பேருக்கு பேரண்ட்டுக்கு அதெல்லாம் தெரியும்? அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கில். ஓகேண்ணா, மக்கள் பெரும்பாலும் ஆட்சி மாற்றம் வேணும், ஒரு புதிய ஆள் உள்ள வரணும் அப்படின்றாங்க. சீமானுக்கே அந்த ஒரு வாய்ப்பு போலன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், அவருமே வரலாம். ஐ எம் நாட் சேயிங் தட். நான் அவ்வளோ தூரத்துக்கு அவருக்கு நிறைய பேரோட ரீச்சபிலிட்டி இல்லையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ பேர் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க? ஸ்பீச் கேட்கறதுக்கோசரம் வந்தாங்களா அப்படின்றதும் நம்ம இருக்கலாம், விஜய் சாரோடது. பட் அதே மாதிரி சீமான் சார் தான் பார்த்தீங்கன்னா ஏன் அவ்வளோ பேர் ரீச் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான். இப்போது ஹீ இஸ் ஆல்சோ வெரி போல்ட் லைக் விஜயகாந்த் சார், அதை நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியே ஆகணும். பட் அதான் அது ரீச்சபிலிட்டி தான் ப்ராப்ளம். என்ன கேட்டிங்கன்னா இவ்வளோ பேர் கடக்கடான்னு இவ்வளோ பேர் ரீச் அவுட் பண்ணிட்டாரு ஒரு விஜய் சார் அப்படின்னா நமக்கு தோணுது. அதே மாதிரி ஏன் சீமான் சார் பண்ணல? ஸ்டாலின் சாரால் முடியுது அப்படின்னா பிகாஸ் அது நமக்கு எப்பயுமே தெரியும் டிஎம்கே சார் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் சீமான் சார் வந்து ஏன் ரீச் அவுட் ஆகலைன்றது நானுமே நிறைய யோசிப்பேன். விஜயகாந்த் சார்லாம் ரீச் அவுட் ஆகலை, நிறைய பேர் அவர் போனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி சீமான் சாருக்கும் நிறைய ரீச் அவுட் ஆகணும் ஆக்சுவலாக. சார் 26 யார் முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? சார் ஸ்டாலின் ஆகலாம்னு நினைக்கிறேன் சார். ஸ்டாலின் ஏன் சார்? ஆகலாம் சார், காரணம் சொல்ல தெரியல, ஸ்டாலின் ஆகலாம்னு தோணுது. இப்போ விஜய் புதுசா வந்திருக்காரு, வந்ததுக்கு அப்புறம் பெரும்பாலும் விஜய்க்கு தான் நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறாங்க. கொடுக்கலாம் சார், விஜய்க்கு பார்க்கலாம் சார், கொடுக்கலாம், அப்புறம் கொடுக்கலாம். ஓகேங்களா, விஜய்க்கு டைம் இருக்குது, கொடுக்கலாம் அப்புறம். ஆனா விஜய் வந்து 26 நான் தான் முதல்வர் ஆவேன், கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் சார் விஜய்க்கு. ஆமாம், ஒரு வாய்ப்பு வந்தால் நல்லா இருக்கும். விஜய் வந்தா, விஜய் மேலே நல்ல கருத்து இருக்குது எனக்கு. ஓகேங்களா, இருந்தாலும் ஸ்டாலின் நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓகே, 26ல யார் சீமான்? எங்களுக்கு ஸ்டாலின் அரசு தான் வேணும். நல்லா சேவைகள்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கு, பெண்களுக்கு நல்லா தான் இருக்கு. அப்புறம் எல்லா விஷயமும் நல்லா தான் இருக்கு. ஸ்டாலினா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், நல்லா தான் பண்றாங்க எல்லா விஷயமும். ஆனா இப்போ ஸ்டாலின் மேல வைக்கிற பெரிய விமர்சனமே நிறைய பாகுபாடு பாக்குறாரு. இஸ்லாமியர்களுக்கு சரியா பண்ணலாம் ஒரு விமர்சனம். அப்படிலாம் இல்ல, அவர் தான் வந்து இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதே. மற்றவங்க யார் பாதுகாப்பு கொடுத்தாங்க? எல்லாமே அப்படிதான் சொல்றாங்க. எடப்பாடி வந்தாரு, என்ன பண்ணாரு? அவர் பாதுகாப்பு கொடுக்கலையே. என்ன இது வச்சாங்க, ஒரு கொஸ்டின் வச்சாங்கல்ல, இப்போ முஸ்லீமுக்காக ஜாதி பாகிஸ்தான் மாத்திடுவோன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து எடப்பாடி லைன்ல தான் வந்துச்சு. ஸ்டாலின் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு தான் தராரு. இப்போ விஜய் இப்பதான் வந்திருக்காரு, வந்தோடனே டிஎம்கே நான் தான் மாற்று அப்படின்றாரு, என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு இன்னும் அனுபவம் பத்தாது, இனிமே டைலாக் தான் பேசிட்டு இருக்காரு, அதெல்லாம் மறந்துடணும். இன்னும் நிறைய அனுபவம் வேணும் அவருக்கு. விஜய் கண்டிப்பா வேணும். யங்ஸ்டர்ஸோட ஆதரவு அதிகமா இருக்குள்ள ஆட்சி எப்படி வாய்ப்பு நினைக்கிறீங்க? படத்தை பார்த்துட்டு மக்கள் வந்து அதை வந்து ஆதரிக்கிறாங்க, ஆனா அது வந்து தப்பு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு ஆட்சி அமைக்கவே அவருக்கு தெரியல. என்ன தெரியுது அவருக்கு? பேச மட்டும்தான் செய்யறாரு. பட டைலாக் தான் முக்காவாசி பேசுறாரு, ஆட்சியை பத்தி அவர் பேசவே இல்லை. இல்ல அவருக்கு இன்னும் நிறைய அனுபவம் வேணும். இப்ப எல்லாம் அவருக்கு பத்தாது. என்ன மாதிரி அனுபவம் தேவைப்படுது நினைக்கிறீங்க? அவர் கட்சியோட அனுபவமே இல்ல. என்ன பண்ணிருக்காரு மக்களுக்கு? ஒண்ணுமே பண்ணது இல்லையே இது வரைக்கும். என்ன பண்ணிருக்காரு மக்களுக்கு? நீங்க சொல்லுங்க. ஒண்ணுமே பண்ணதில்லை இது வரைக்கும். ஆமா, கண்டிப்பா இல்ல. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது. சும்மா இப்ப வர்ற ஸ்டேஜுக்கு முன்னாடி தான் வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்காக கூப்பிட்டு இந்த 12th படிச்ச பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணாரு? அவர் சம்பாதிச்ச காசெல்லாம் எங்க என்ன பண்ணாரு மக்களுக்கு? கூட தூய்மை பணியாளர் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு அவரோட முடிஞ்சதை கொடுத்தாருல. அது வர்றதுக்கு தான் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைச்சு செய்யறாரு. ஆனா மக்களுக்கு எல்லாம் தெரியும், யாருக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்ன்றது. நிறைய பேர் விமர்சனமும் வைக்கிறாங்க தானே அவர் மேல. அவர் என்ன அவருக்கு தெரியும்? ஒண்ணுமே தெரியாதுங்க அவருக்கு. இன்னும் நிறைய அனுபவம் வேணும் அவருக்கு. இப்பதான் அவர் வந்து விதை போடுறாரு. இன்னும் மரம் ஆகணும், இன்னும் நாள் இருக்கு. இப்போ அனுபவம் இல்ல அப்படின்றதால விஜய் வேணாம் நினைக்கிறீங்க. சீமானது போன்ற தலைவர்கள்லாம் இருக்காங்க, அது என்ன காரணம்ன்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலா அவங்க என்னன்னு இவங்க வந்து தலைமுறை இருக்காங்க, நல்லா அரசியலோட வளர்ச்சி தெரியும். சீமானும் நல்லா பேசுறாரு. ஆனா சீமானை பத்தின விமர்சனம் என்னன்றது எனக்கு சரியா சொல்ல தெரியல. அது எனக்கு தெரியல. அது ஆட்சியை பிடிப்பாரா என்னன்னு தெரியல, எம்பி சீட்ல இருப்பாரா என்னன்றது அது தெரியல. இல்ல தனிச்சு நிக்கிறாரு இப்ப வரைக்கும், யாரு கூடயும் சேராம. ஆமா, அதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்டா பாக்குறீங்களா? கண்டிப்பா. அவரும் வந்து திமுக கூட எல்லாம் கொஞ்சம் ஜாயிண்ட் ஆனாங்கன்னா ஆட்சி இன்னும் நல்லா இருக்கும். யாராவது மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும். என்ன மாதிரி மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன்? எந்த மாதிரி மாற்றம்னா கவர்மெண்ட் நம்ம மக்களுக்கு
நல்லது செய்கிற மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ டிஎம்கே ஆட்சியில் இருக்காங்க, டிஎம்கே வேணாம் வேற மாற்றம் வேணும்னு நினைக்கிறதுக்கு என்ன முக்கிய காரணம்? அப்படில ஒரு மாற்றம் வந்தால் தானே அவங்க வேற என்ன பண்ணுறாங்க நம்ம கெஸ் பண்ண முடியும். இப்போ இருக்கிற கவர்மெண்ட் நல்லா தான் பண்ணுறாங்க, பட் இன்னும் நல்லா யாராவது பண்ணால் நல்லது தானே. எந்த ஒரு கட்சிக்கு அந்த வாய்ப்பு தரலாம்னு நினைக்கிறேன்? இல்லை ஓப்பனாக கட்சி எதுவும் இல்லை, பட் அநேகமாக அடுத்த வாட்டி கோலிஷன் கவர்மெண்ட் வர தான் வாய்ப்பு இருக்குது. ஒரு கவர்மெண்ட் தனித்துவமாக ஜெயிக்க வாய்ப்பு கம்மி தான். 2-3 கட்சிங்க சேர்ந்து தான் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு ஃபிலிம் மாதிரி எல்லாம் சூப்பராக தான் இருக்கு. பட் நாங்களும் அதான் நினைக்கிறோம், அவர் வந்தா என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு நம்மளுக்கும் ஒரு ஆர்வமாக தான் இருக்கு. சரி பார்க்கலாம் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. அவங்களுக்கும் நிறைய பேர் ஆப்போசிட்டா சொல்றாங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு இது இருக்கும்ல, என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பா இருக்கு, அது எல்லாருக்குமே இருக்கு. நல்லா வரும் அப்படின்னு நினைக்கலாம். 26 சிஎம் வரும்னு நினைக்கிறீங்களா? இவர் சொன்ன மாதிரி ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லலாம். அவர் மட்டுமா ஜெயிப்பார் அப்படின்னு கேட்டா தெரியாது. பிகாஸ் இப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க, நிறைய பேர் அவருக்கு ஆப்போசிட்டாவும் இருக்காங்கல்ல, சொல்ல முடியாது. வரலாம், வராம கூட இருக்கலாம். ஆனா உங்க பெர்ஸ்பெக்டிவ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்தா பார்க்கலாம். அதான் நான் சொன்னேன்ல, அவர் வந்தா என்னெல்லாம் சேஞ்சஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் ஏடிஎம்கே இருந்திருக்கு, டிஎம்கே இருந்திருக்கு. ஒரு சேஞ்ச் வந்தா தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பா பார்க்கணும்னு தான் இருக்கும் எல்லாரும். விஜய் பாத்தீங்கன்னா இப்பதான் அரசியல் வந்திருக்காரு. ஆனா 13-14 இயர்ஸா வந்து சீமான் அது போன்ற அரசியல் கட்சிகள் இருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஆக்சுவலி எனக்கு பொலிட்டிக்ஸை பத்தி ரொம்ப எல்லாம் நிறைய சொல்லணும் எதுவும் தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் கிடைச்சா அதுதான் நம்ம யோசிப்போம். இப்போ எல்லாருக்கும் பொலிட்டிக்ஸை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, எனக்கெல்லாம் கொஞ்சம் தான் தெரியும். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே, இந்த பெனிஃபிட் எனக்கு கிடைச்சிருக்கு, அது நல்லா இருக்கே அப்படின்னு தானே நான் நினைப்பேன். இப்போ எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு தான் நான் யோசிக்க முடியும். பெரிய பெரிய விஷயம் எல்லாம் யோசிக்கிறது தெரியல. ஸோ விஜய் வந்தாருன்னா ஓகே, விஜயோட கட்சி எனக்கு என்ன பெனிஃபிட் கொடுத்துருக்கு அது நான் கண்டிப்பா பார்ப்பேன். சின்ன ஒரு விஷயத்த சொல்றேன், நான் எல்லா இடத்துலயும் சொல்ற விஷயம் தான். இப்போ இருக்கிற கவர்மெண்ட் இந்த பஸ்ஸுக்கு ஃப்ரீ, லேடிஸ்க்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இல்லைனாலும் ஒரு ஏழை குடும்பத்துக்கு கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போ 3 லேடிஸ் இருக்கிற ஒரு ஃபேமிலியில் 2 பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அந்த லேடி வந்து அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு அதை சேவ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ காசு வந்து அவங்க கண்டிப்பாக சேவ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தனி நபராக எனக்கு பெனிஃபிஷியலாக ஏதாச்சும் அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரியா நல்லா இருக்கும். இப்போ டிஎம்கே சொல்லும்படியாவே ஒரு நல்ல பெனிஃபிட்டாக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. எதனால மக்கள் இன்னும் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க? இப்போ நம்மளுக்கு தெரியாது இல்லை, புதுசாக வரப்போகிற கட்சி நிறைய வந்து அவங்க கொள்கைகள் வச்சுருப்பாங்க, இதை பண்ணலான்னு. இவங்களும் வச்சுருக்காங்க. ஆனால் எதெல்லாம் அவங்க செயலில் கொண்டு வந்திருக்காங்க, செயலில் கொண்டு வர்றதுக்கு எதெல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்கும்ல. புது ஒரு கட்சி வந்தால் அவங்க வந்து இப்போ புதுசாக விஜய் தான் வராங்கன்னா அவங்களுக்கு இங்கே தாக்கு பிடிக்கணும்னா புதுசாக நிறையா பண்ணணும் அவங்க. ஏன்னா அவங்க புது கட்சி, அவங்க நிறைய கொண்டு வந்தால் தான் அவங்களால இங்கே அடுத்து இன்னும் ஒரு 5 years நிற்க முடியும். ஸோ அவங்களுக்குன்னு நிறைய ஐடியாஸ் இன்னும் இருக்கும். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கல. இவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க, அவங்களும் ஐடியாஸ் கொண்டு வராங்க. பட் விஜயோட கட்சிக்கு வந்து அவங்க இங்க தாக்கு பிடிக்கணும்னா இன்னும் நிறைய பண்ணணும். அவங்க வரும்போது நம்மளுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு ஏற்றபடி அவங்க ஐடியாஸ் வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ஒரு எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் வந்து 1000 ரூபா பொண்களுக்கு கொடுக்குற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது ஆனால் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பிரிச்சுட்டாங்க. இந்த செக்டாரில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, மீதி கிடையாது. அது அவங்க அறிக்கை விட்டப்பே தெளிவாக சொல்லியிருந்தாங்கன்னா அது தெளிவாக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இந்த வாட்டியாவது அறிக்கை விடும்போது தெளிவாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட அவங்க போடுங்க. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவங்க கொடுக்குற அந்த தேர்தல் அறிக்கையை வந்து கரெக்டாக ப்ராப்பராக விடுங்க, அதுக்கப்புறம் சேஞ்சஸ் பண்ணாதீங்க. அதான் போன வாட்டி பண்ண தப்பு அதுதான். 1000 ரூபா தரேன்னு சொன்னாங்க, ஆனால் அது வந்து எந்தெந்த பிரிவினர் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க முதல்ல சொல்லியிருக்கலாம். 26ல யார் சிஎம் ஆனா நல்லா இருக்கும்? தளபதி. ஏன் ப்ரோனா அவர் புதுசாக வர்றாருல, மாற்றம் வரட்டும் தமிழ்நாடுக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நான் தளபதி ஃபேன் தான். வந்துட்டு தான் இருக்கு. எதனால இன்னொரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? புதுசாக வரட்டும், எத்தனை தான் இவங்களே ஆட்சி பண்ணுவாங்க, புதுசாக வரட்டும், அவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். பெண்கள் செய்கிறதுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், ஒரு மாற்றம் வரணும் கண்டிப்பாக. நான் ஒரு ஃபேனாக சொல்லலை, ஜென்ரலாகவும் சொல்கிறேன். இப்போதான் ஒரு அரசியலுக்குள்ளே வராரு, ஒரு ஆட்சியை கொடுக்கலான்னு உங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குல்ல அவருக்கு, ஒரு நம்பிக்கை தான், செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை தான், அவ்வளோதான். இப்போ நடிகனை பார்க்க சேர்ந்த கூட்டம் தான் அது அப்படின்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? எல்லாம் ஓட்டா மாறும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா மாறும். எப்படி எல்லார் வீட்லயுமே ஒரு கூட்டம் இருக்கு அவருக்குன்னு, தளபதிக்குன்னு, கண்டிப்பா மாறும்.
கண்டிப்பாக மாறும். ஓகே 26ல யார் சிஎம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின். ஸ்டாலின். ஏன்? ஏன்னா அவர் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காரு மக்களுக்காக. அதுக்கப்புறம் நிறைய ஏழைங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால வருவார் நெக்ஸ்ட். யங்ஸ்டர்ஸ்லாம் அதிகமாக விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி ஸ்டாலினே? இல்லை, அவர் இப்போதான் வந்து இந்த ஃபீல்டுக்கே வராரு. ஸோ அவருக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஓகேவா, ஒரு ஆக்டராக இருந்து ஒரு சர்வீஸில் வரணும், வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். ஸோ ஸ்டாலின் வந்து ரொம்ப வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காரு. ஸோ நல்லதும் பண்ணியிருக்காரு, நிறைய சர்வீஸும் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் வருவாருன்னு எக்ஸ்பெக்ட். இப்போ நிறைய விமர்சனம் இருக்குல்ல, ஸ்டாலின் நிறைய மக்களுக்கு போதுமானதை பண்ணலை, இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு பாகுபாடு பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முஸ்லீமா? இல்லை, பாகுபாடு பார்த்தாலுமே வந்து அவர் வந்து ஈக்குவாலிட்டியாக தான் இருக்காரு. ஓகேவா, மக்களுன்ற ஒரு கான்செப்டில் அவர் காமனாக தான் எல்லாருக்குமே தான் பண்ணுறாரு. ஸோ வந்து முஸ்லிம்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அந்த எஸ்ஐஆரும் வந்து இப்போ என்னன்னா ஃபில் பண்ண தான் சொல்கிறாரு. ஜஸ்ட் ஒரு பேசிக் காமன் எஸ்ஐ, அதாவது எத்தனை ஓட்ஸ் வரும் அந்த கவுண்டிங்காக தான் அவர் சொல்கிறாரே தவிர அது ஈக்குவாலிட்டி இல்லை அப்படின்னு எங்களுக்கு எதுவும். ஆனால் அந்த எஸ்ஐஆர்ன்றது முழுக்க முழுக்க விஜய்க்கு எதிராக தான் போடுறாங்க அப்படின்ற மாதிரி விஜய் இன்னைக்கு கூட வீடியோவில் பேசியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது தெரியல, அதை பற்றி இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் இப்போ தான் அரசியல் வந்திருக்காரு, ஆனால் டிஎம்கே தான் என்னோட எதிரி அப்படின்றாரு. டிஎம்கே தாண்டி நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்றாரு. அதை பற்றி என்ன தெரியல. அது யங்ஸ்டர்ஸ், மேபி பாப்புலேஷன் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் அதிகமாக ஓட் போட்டாங்க. நியூ யங்ஸ்டர்ஸ், நியூ ஓட்டர்ஸ் கிரியேட் ஆகுறதுனால மேபி வரதா இருந்தால் அது சொல்ல முடியாது. சீமான் பொலிட்டிஷியன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சீமான் இருக்காரு. ஆமாம், அவர் வந்து இஸ்லாமிய சொந்தங்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதை பற்றி எதுவும் ஐடியா இல்லை. சீமான் பொலிட்டிஷியன் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் இல்லை, ஐடியா இல்லை. ப்ரோ 2026ல யார் சிஎம் வரும்னு நினைக்கிறீங்க? விஜய். விஜய். ஏன் ப்ரோ? விஜய் வந்தாச்சுன்னா இது வரைக்கும் மக்கள் ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பார்த்தாச்சு. இப்போ 2026ல புதிய மாற்றங்கள் கொண்டு வந்தாச்சுன்னா நல்லா இருக்குமோன்னு ஒரு மக்கள் கருத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு தோணுது, அவ்வளோதான். ஏன் வந்து ஒரு எதிர்பார்ப்பு விஜய் கிட்ட உங்களுக்கு வருது? ஏன்னா இப்போதான் ஒரு அரசியலுக்கே வந்திருக்காரு. இது வரைக்கும் ராகுல் காந்தி வந்திருக்காங்க, அதுக்கப்புறமா மோடி வந்திருக்காங்க. இப்போ என்னன்னா விஜய் புதுசா வரனால அப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டேட்லன்னு சொல்லுங்க. ஏடிஎம்கே இருக்காங்க, என்டிகே இருக்காங்க, அடுத்தடுத்து நிறைய கட்சிகள் இருக்காங்க. எப்படி விஜய் மேலே வந்து நம்பிக்கை வரும்? சீமாலாம் தெரியும்ல உங்களுக்கு? ஆமாம், அவர்ல ஒரு 13 வருஷமா கட்சி அரசியல் வச்சுட்டு இருக்காரு. சீமான் சொல்லும்போது விஜய் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி மனசாட்சிக்கு தோணுது, அவ்வளோதான். புதுசாட்டி ஏதாவது ஒரு கருத்தை கொண்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு தோணல். இப்போ நிறைய பொதுக்கூட்டம்லாம் போட்டிருக்காரு. அதில் அவர் பேசின விஷயங்கள் உங்களுக்கு இது ரொம்ப இருந்துச்சு, ஒரு ஓட்டு போடலாம் அப்படின்னு. பொது விஷயத்த பார்த்தாச்சுன்னா மக்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. அப்போ பேசுற ஒரு நம்பிக்கைனால அப்போ அவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு தாட் மனசுக்குள்ள இருக்கு.